Okay, who starts first? வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து ஆப்வியஸ்லி தினேஷ் அப்பாவோட இதுதான் மேட்டர் அப்படின்னு ஆடிருக்காரு. சாதாரண அந்த ஸ்டார் டாஸ்க் டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா ஓட விட்ட எல்லாரும் எல்லாம் ஓட்டாங்க. அந்த முருங்கம்மா ஓட்டு தினேஷ் நம்ம பார்த்து நீங்களாம் போக மாட்டீங்களா? ஓகே, நான் வந்து விஜய் கேம்பெயின் பண்ண போறேன். அக்கா பெருமக்களே, விஜய் அவர்கள் இந்த வீட்டில் 3 வாரம் விளையாண்டு விட்டு ஃபர்ஸ்ட் வீக்கே அவன் கேப்டன். ஆக்சுவலி அவனோட கேப்டன்சி பத்தி கமெண்ட்ஸ் ரொம்ப நல்லா பேசினாரு. ஃபர்ஸ்ட் வீக்கே செம்ம பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எடுத்துட்டான். அவன் ஸ்ட்ரைக் வாங்கிட்டு செகண்ட் டைம் வரும்போது பயங்கர பவர்ஃபுல்லா வந்தான். ஏன்னா வரும்போது அது புதுசா இருந்தது. அது டெஃபினட்டா ஆடியன்ஸ்க்கு அது ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அவனும் மேல வரும்னு நினைப்பான், கூட இருக்கிறவங்களும் மேல வரும்னு நினைப்பான். அவனோட ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட் அப்படின்னு அவார்ட்லாம் வாங்கிடுறான். சொத்துக்கெல்லாம் சேர்த்து விஜய்க்கு எல்லாரும் ஓட் பண்ணிடுங்க. பாவம் விஷ்ணு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டேரா. ஆக்சுவலாக டிக்கெட் ஃபினாலே வாங்கி அப்படியே ஒரு எல்லாரையும் ஒரு பயங்கரமாக செதற விட்ட விஷ்ணு வந்து ஒரு 2-3 நாளாக ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கிறாப்புல. நீ எதுவும் யோசிக்காத, உனக்காக நான் கேம்பெயின் பண்ணுறேன் சரியா? வந்து நான் வந்து ஒரு 5 பேர் மனசில் வச்சுருந்தேன். இவங்கெல்லாம் டாப் 5 ரீச் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. விஷ்ணு ஒன்று எல்லாருமே அப்படியே ரொம்ப நியாயமாக கரெக்டாக அப்படின்னு எல்லாம் கிடையாது. எல்லாரும் ஏதோ அதில் வரக்கூடிய ப்ளஸ் மைனஸ் அவரை ஹேண்டில் பண்ணிக்கிறது அது அவரோட கையில் தான் இருக்குது. அது நம்ம இதில் பட் வெளியில சண்டை அப்படிங்கிறது வந்து இங்கே எல்லாருமே போட்டுருக்குறோம். அதெல்லாம் இந்த மனுஷனை விட்டு திங்க் பண்ண முடியாது. லவ்னஸ் ஆஃப் த ஷோ அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு பார்க்குறேன். மறந்துடாதீங்க மக்களே, அன்பு தம்பி விஷ்ணுக்கு உங்களோட ஓட்டுகளை அப்படியே அள்ளி வீசுங்க. மணி பண்றேன். இந்த நூலில் உயிர் தப்பி ஒருத்தன் வந்திருக்கான். அந்த தேவையான இன்டர்ஃபரன்ஸ் ஒன்று இருக்குல்ல, மற்றவங்க பிரச்சனை தூக்கி நம்ம மேலே போட்டுக்காம அவர் வந்து எனக்கு எது ஞாபகப்படுதோ அதை பேசுகிற ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன். அது தாண்டி யாரையுமே எடுத்தறிஞ்சு பேசி ஒரு விஷயத்த நீங்கள் இது வரைக்கும் அது பண்ணதில்லை. அது கண்டிப்பாக மணிக்கு ஓட் பண்ணுங்க. இஸ் அ குட் பிளேயர், வைஸ் பிளேயர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடி வாங்கினாலும் பிரச்சனையே இல்லப்பா எனக்கு. நான் அடுத்த எப்படி பண்றாங்கன்னு தெரியல. அது சூப்பரா பண்ணிட்டாங்க, பண்ணி இவ்வளவு திரும்ப வந்துட்டாங்க. ஆனா இந்த சண்டை போடுறவங்களே ஓட விட்டுருக்காங்க. வெரி பிரேவ் கேர்ள், வெரி ஸ்ட்ராங் கேர்ள், வெரி பிராட் மைண்டட் கேர்ள். ஓ மக்களே, மாயா ஓட்டு போடுங்க. அர்ச்சனாக்கெல்லாம் ஓட்டெல்லாம் தேவையில்ல, கேட்கலாம் தனிச்சே பட் உங்களுக்கு இல்லாத ஓட்ட அர்ச்சனா ஓட்டுங்க. யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் இன்று எந்த நேரம் ஓட்டு கேட்டீங்களா? கோடி பேர் இருக்காங்க. ஓட்டு கேட்கறத பத்தி நான் வந்து தினேஷ் ப்ரோக்காக பேச போறேன். ஆக்சுவலா என்னதான் சண்டை இருந்தாலும் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் என்னதான் எனக்கு உடனே புதற்கமா பேசினாலும் அவர் ஒரு சொன்ன மாதிரி ஒரு பலாப்பழம் மாதிரி வெளியில முள்ளா இருக்காரு, உள்ளுக்குள்ள ரொம்ப 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 ஸ்வீட்டான ஒரு பர்சன். ஆக்சுவலா சர்வை பண்ணணும்னா மக்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனாலிட்டியா இருந்தா மட்டும் தான் சர்வை பண்ண முடியும்ன்றது என்னோட இஸ் a gem of a person அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன். அண்ட் என்னுடைய உடன்பிறவா சகோதரரும் கூட. ஸோ அதனால ப்ளீஸ் மக்களே ஓட் ஃபார் தினேஷ் ப்ரோ. ஓட்டு கோடி வச்சு கொடுங்க. அதான் சொன்னேன், உனக்கு ஓட்டு கேட்க கோடி பேர் அங்கே இருக்காங்க. நான் உனக்காக பேசுறேன்.